வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சினிமா கிங் தமிழ். சுதா கொங்காரா இவங்களை எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். விஜய் ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தளபதியை பற்றி ஒரு படம் நடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்கவும் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட சுதா கொங்காரா இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு பொறுக்கிங்க, ரவுடிங்க, அவங்கெல்லாம் ஒரு குண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அதாவது சமீபத்தில் பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் எக்கச்சக்க கான்ட்ரவர்சி, அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டிலும் படம் ஓடாமல் போகிறதுக்கு காரணம் எது தெரியுமா? விஜய் ரசிகர்கள் தாங்க படத்தில் கூட்டமே வரல. படம் நாசமாக போகிறதுக்கு காரணம் விஜய் ரசிகர்கள். ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து வச்சேன், விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு பொறுக்கிங்க இப்படி நான் சொல்லலைங்க. சுதா கொங்காரா சொல்லியிருக்கிறாங்க. சுதா கொங்காரா இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் எவ்வளோ கோவம் வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு இந்த படத்து மேலெல்லாம் வன்மம்லாம் கிடையாது. இதை டேரக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதாவது கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது தான் கோவம். மற்றபடி சிவகார்த்திகை மேலேயே இவங்க மேலாம் கோவம் இல்லை. ஆனால் இவங்க டேரக்ட்லி விஜய் ரசிகர்லாம் ரவுடிங்க பொறுக்கிங்கன்னு சொல்கிறத கேட்டுட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுதா கொங்காரா பேசுனது தப்பு தாங்க. உங்களோட கருத்து என்ன? அண்ட் அடுத்த சினிமா செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி தினமும் சினிமா செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வா வாத்தியாரே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருந்தாலும் சில இடத்துல பாசிட்டிவான ரிவ்யூஸும் இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லையரை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம் பார்த்துருப்பீங்கல்ல, பழைய ஸ்டைல், அதில் அதே ஸ்டைலை இவர் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. படத்தை நான் ஸ்பாயிலராக சொல்லதுக்கு விரும்பலை, ஒரே ஒரு ஹிண்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த படத்தில் இன்டர்வல் சீன் சூப்பராக இருந்தது. இதை தளபதிக்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வழக்கம் போல் எம்ஜிஆர் எங்கே தப்பெல்லாம் நடந்துச்சுன்னா தட்டி கேட்பார், அதே மாதிரியான சிம்பாட்டிக் ரோடில் தான் பண்ணியிருக்காரு. ஓப்பனாக சொல்லணுன்னா பொங்கல் வின்னர் கண்டிப்பாக வா வாத்தியார் தான் நினைக்கிறேன். ஜீவாவுடைய படத்தை இன்னும் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் ஆனால் கண்டிப்பாக சொல்லணுன்னா இந்த பொங்கலுக்கு பராசக்தியை மிஞ்சிருச்சிங்க. உண்மையிலேயே பராசக்தியை சில பேர் குடும்பத்தோடு பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான படம். பட் ஆனால் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். நலன் குமாரசாமியோட இதுக்கு முன்னாடி சூதுகோம் படத்தை பார்த்துருப்பீங்க, காதலும் கடந்து படத்தை பார்ப்பீங்க. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆவரேஜ் படம் தான். மற்றபடி ஃபேமிலியோடய போனீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். கனகா மற்றும் ராமராஜன் மாங்குயிலே பூங்குயிலே ஜிம்கு சிக்கான் அந்த படம் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். கரகாட்டக்காரன் அந்த காம்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரீயூனியன் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். சரி வயசாகிடுச்சுல. ஏன்னா இதை பல பேர் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து கேட்டிங்கன்னா கனகாவை பார்த்து, அம்மா படத்துக்கு ஏதாவது பேவேச முன்னாடி டைரெக்டாக வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் கனகாவை அந்த டைமில் அப்படி பார்த்துட்டு இப்போ இப்படி மேக்கப்போட பார்க்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் மேக்கப்பை கம்மியாக போகுது. படம் வராத டைமில் மெர்சல் படத்தை சில தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க, நல்லாவே கூட்டம் இருந்தது. இப்போது ஜான்வரி 15 பார்த்தீங்கன்னா தளபதியுடைய திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைப்புலி எஸ் தானு சொல்லியிருந்தார். சமீபத்தில் சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணி 100 கோடி ரூபா சம்பாதிச்சார். அந்த படத்தை டேரெக்டாக எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா 50 கோடி தான், 100 கோடி ரூபா ரீரிலீஸ்லேயே சம்பாதிச்சார். சரி தெரிக்கும் அப்படி சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ணார் போல இருக்குது. ஆனால் தேட்டர் உரிமையாளர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. ஏன்னா தளபதியுடைய படம் வரலன்னு சொல்லிட்டு தான் புதுசாக ஒரு 3 சில படங்கள்லாம் வந்திருக்குது. திரௌதிபதியான படம் மாதிரியான புது படங்கள்லாம் வந்திருக்குது. தளபதி படம் இருந்தால் தேட்டர்ஸ் அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட வேண்டுகோள் விட்டாங்க. இதனால் கலைப்புள்ளி தானுவே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி நியூஸ் சொல்லிட்டாரு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால திரைப்படத்தை பொங்கலுக்கு என்னால் ரீரிலீஸ் பண்ண முடியலை, ஆனால் ஒரு நல்ல நாளில் இந்த படத்தை நான் ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்றைக்கான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாங்க நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.